வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐபிஓவில் 100% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற ஐபிஓ, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது ரொம்ப ஹையர் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஐபிஓ என்னென்ன இருக்குன்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நம்மளுடைய சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து பார்த்துருவோம். இப்போ அந்த ஸ்க்ரீனோட நான் உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் நான் ஸ்க்ரீனை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா ஐபிஓட லிஸ்ட்டை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஐபிஓவில் க்ளோசிங் ஆன ஐபிஓவில் டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஐபிஓ வந்து 100% கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குங்க. ஓகே, இது ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் முடிஞ்சு போச்சு. யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஓவில் ஒரு நல்ல லாபத்தை வந்து பார்க்க முடியும். 100% லாபத்தை வந்து பார்க்க முடியும். அடுத்தது ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. இதுவும் லிஸ்டிங்காக வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 40% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆன ஐபிஓ. இப்போ ஓப்பன் ஆன ஐபிஓ பார்த்தீங்கன்னா இதில் யாருக்காவது அலாட் ஆயிருக்கான்றதை சொல்லுங்கள். டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யாருக்காவது அலாட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ 184x வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. 184 மடங்கு, 184 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், அப்படி கணக்கு. ஓகே, அடுத்து ஹைடெக் இன்ஜினியர்ஸ். இது பாருங்கள், ஐபிஓ ஓப்பனில் தான் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் 27ஆம் தேதி தான் இதில் வந்து லாஸ்ட் டேட்டு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 75% இருக்குங்க. எக்ஸலண்ட்டான ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது இப்போதைய நிலவரப்படி. அடுத்தது ஸ்கைவேஸ் ஏர் அப்படின்ற அந்த கம்பெனி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 21% இருக்குது. இது 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைடெக்கும் அதே மாதிரி தான் 28ஆம் தேதி வரைக்கும், 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இதுவும் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து மதுர் நைட் அப்படின்ற கம்பெனி வந்து 16% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. இதுவும் 27ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்து சிம் பயோடெக் ஃபார்மா லேப். இது பாருங்கள் 34% கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. 27ஆம் தேதி நாளைக்கு தான் வந்து இதுவும் க்ளோஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓப்பனிங் ஐபிஓவில் 4 ஐபிஓ இருக்குது. 4மே வந்து 75% வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஹையாக இருக்குது. லோவாக பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் லோவான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கக்கூடிய கம்பெனியும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை திருப்பி அதிகமாகிடும். இவ்வளோ ஐபிஓ ஒரு லிஸ்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் 5 அக்கௌண்ட் 10 அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி அதில் அப்ளை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து இன்னும் அப்கமிங் ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா ஏபிஹெச் ஹெல்த் கேர். இது வந்து 27ஆம் தேதி வரைக்கும் இதுக்கும் டைம் இருக்குது. சுமாக்ஸ் இன்ஜினியரிங், இது 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 29% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. அன்னு ப்ராஜெக்ட்ஸ், இது 4% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. அடுத்தது வந்து அப்கமிங் ஐபிஓவில் நிறைய ஐபிஓ வந்திருக்குங்க. 27ஆம் தேதி நாளையிலேருந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஐபிஓவே பாருங்கள். லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் 56% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகுது, 31ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. குவிக் ஃபாரன்சிக் சொல்யூஷன்ஸ் 27ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 31ஆம் தேதி முடியுது. 76% கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்க. குவிக் ஃபாரன்சிக் சொல்யூஷன்ஸ் இதில் வந்து 70% இருந்துச்சுல்ல, இது பாருங்கள் ஹைடெக் இன்ஜினியரிங் கம்பெனி. இது வந்து ஃபாரன்சிக் கம்பெனி. அடுத்து ப்ரியாரிட்டி ஜுவல்ஸ் 15% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. 28ஆம் தேதி தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன் 28ஆம் தேதி அப்போ. அடுத்து பலுக் டெக்னாலஜிஸ், இது 52% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. 28ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதெல்லாமே வந்து இன்னும் நிறைய அப்கமிங் ஐபிஓ இருக்குது. அதில் இதெல்லாம் 0% இருக்குது, இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே, இஎஸ்டிஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் 75% கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. இதுவும் 28ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஐபிஓவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிறது சாந்தி இன்ஆர்கானிக்ஸ் எஸ்எம்இ ஐபிஓ. இது வந்து நமக்கு 31ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆகுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 37% இருக்குது. அப்புறம் அசுட்டோஸ் ஃபைபர், இது வந்து 16% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. 31ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ நான் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அப்கமிங் ஐபிஓ இருக்குன்னு பார்த்தோம். இதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 100% டெம்சன்ஸ் முடிஞ்சு போச்சு, அலாட்மெண்ட்டே உங்களுக்கு வந்திருக்கும். கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஹைடெக் இன்ஜினியரிங் 75% இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறது குவிக் ஃபாரன்சிக் 71% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் 56% இருக்குது. அதுக்கப்புறம் பாலுக் டெக்னாலஜிஸ் வந்து எஸ்எம்இ ஐபிஓ தான், ஆனால் 52% இருக்குது. இஎஸ்டிஎஸ் சாஃப்ட்வேர் 75% இருக்குது. இந்த 4 ஐபிஓவும் ஹையஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ஓகே, ஸோ
இந்த ஹையஸ்ட் ப்ரீமியம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தாலே என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான டேட்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் ஃப்ரீயாக தான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதன் மூலிமா எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.